வணக்கம். வெல்கம் டு கம் லெட்ஸ் மேக் லேர்னிங் ஃபன். இன்னைக்கு ஒரு சிம்பிளான கேம் பார்ப்போம். லிஸ்னிங் கேம். ரொம்ப நாளாச்சு நம்ம லிஸ்னிங் கேம் பண்ணி. ஆனால் இந்த கேம் எப்படின்னா, இந்த கேமில் லிஸ்னிங் மாத்திரம் இல்லாமல் ஒரு சென்சரி இன்புட்டும் இருக்கும். ப்ளஸ் நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது என்னென்னா, என் குழந்தைக்கு மிச்ச பசங்களோட விளையாட தெரியல, கேம்ஸோட ரூலை ஃபாலோ பண்ண முடியல, பசங்க இருக்காங்க விளையாட விருப்பப்படுறாங்க, பட் எப்படி விளையாடுறதுன்னு தெரியலன்னு நிறைய பேர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான கேம். எப்படி விளையாடுறது இந்த கேம்னா, குழந்தைங்கள எல்லாரையும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு தலாணி, ஒரு பெரிய தலாணியை தரையில் போட்டுக்கோங்க. இல்லை சேர் போடுறீங்கன்னா குஷன் உள்ள சேராக இருக்கணும் அது. ஸோ கேம் எப்படின்னா, குழந்தை தலாணிக்கு நேரையோ சேருக்கு நேரையோ நிற்கணும். நீங்கள் பாட்டு போடுவீங்க. பாட்டு போடும் போது குழந்தைங்க டான்ஸ் ஆடணும். பாட்டு நின்னோட்டு பொத்துன்னு போய் அந்த தலாணிலையோ சேர்லையோ போய் உட்காரணும். அவ்வளோதான் இந்த கேம். சரி. இது பண்ணுறதுனால என்ன ஆகும்? ஸோ பாட்டு போட்டா ஆடணும், பாட்டு நின்னா தானும் நிற்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு இம்பல்ஸ் கண்ட்ரோல், லிசனிங் ஸ்கில்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும் இல்லையா? அடுத்த பாயிண்ட், ரூல்ஸ் கிடையாது. இப்படி டான்ஸ் ஆடணும், அப்படி பண்ணணும். ஸோ இன்னொருத்தர பார்த்து கற்றுக்கிறது, அதே போல் ஃப்ரீயாக ஆடுறது, அவங்கள மாதிரியே செய்யறது. ஏன்னா ரூல்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது ஈஸி. 3வது, பொத்துன்னு போய் விழும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரோப்ரசெப்டிவ் இன்புட் கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு காமிங் டவுன் எஃபெக்ட் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பயங்கர சிம்பிளான கேம். ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூசுவலாக சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயமாக எனக்கு சொல்லணும் எப்படி போச்சுன்னு.